வாங்க தல. நல்லா இருக்கியா? நல்லா இருக்குங்க தல. எங்கங்க ரொம்ப கண்ணா தல எங்க ரொம்ப நாள் ஆளே காணா? ஜெயில இருந்தேன். என்ன பண்ணீங்க அப்படி? நமக்கு மாமியார் வீடு மாதிரி ஜெயிலு போவே வருவேன். ஓஹோ இங்க பொண்ணு கட்டி இருக்காரு. அதுதான் இங்க காணோமா? என்னடா மோகன்தாஸ் நல்லா இருக்கியா? என்னடா பொம்பளை வச்சு தொழில் பண்றிய? யார பத்தி பொம்பளை வச்சு தொழில்? தேவலாம எங்க மாமா பத்தி அசிங்கமா பேசாதீங்க. மாமாங்கிறதுனால தானே கேக்குறேன். நீங்க அவரை போய் நீங்க அந்த வார்த்தை கேட்பீங்களா? அந்த மாமா இல்லங்க. அந்த மாமா இல்ல, தாய் மாமா. நல்லா இருக்கியாடா? சொல்லி வை. என்ன சொல்லி வைக்க சொல்ற? டைப்பான ஆளு. நீங்க டைப்பா இருந்தா இருந்துட்டு போங்க. அதுக்கு உங்க சௌரியத்துக்கு நீங்க பண்ணிட்டு என்ன சாமா இருக்கா? புதக்குன்னு போட்டு போடு. ஆமா ஒரு புதக்குன்னு போட்டுருவாரு. ஏதாவது வாயில வந்து புரிய ஏதாவது சொல்லி புரிய கோயில அடிச்சு மூஞ்சி மேல பேத்து புரியும் பேத்து. அப்பா சொல்லி வைங்க. அந்த ஆள் வந்ததுல இருந்து லூசு மாதிரி தானா பேசிக்கிட்டு தெரியுறாங்க. யாரு மண்டையில நீ வைப்ப? எப்படியாது அப்பவே அப்படி தெரியும்ல. அப்பவே அப்படின்னா இப்ப எப்படியோ இப்ப எப்படியோ எப்படியோ சிகரெட் பத்த வச்சுமா? என்ன தவறு? ஏங்க பத்த வச்சுரும் தல. எங்களுக்கு தெரியாம வச்சிருக்கேன். என்ன 15 நாளா வச்சிருக்கேன் சிகரெட். எது பத்த வச்சா தீர்ந்து போக முடியாது. லூசு போல 10 ரூபா சிகரெட் சும்மாவா? சிக்கனத்தின் அறிகுறியே என்னத்த நீங்க ஆத்தா என்னை ரசிக்க ஆரம்பிச்சிருக்கு. நீங்க பெரிய ரவுடி. சும்மா கிடையாது. கறி குழம்பு சாப்பிடணும்னாலே நான் சமைக்க மாட்டேன் கோழியை. ஹோட்டல்ல போய் வாங்கிட்டு வந்துருக்கீங்களா? கோழியை வாங்கி கம்புல கட்டி தொங்க விட்டுருவேன். என்னது? அதை பார்த்துக்கிட்டே 10 நாளைக்கு பழைய சோறுமே கோழி அப்படியே இருக்கேன். என்ன உசுறு கோழியாவா? அப்புறம் விளையாட்டு கறியமா சிக்கனா நிசந்தானா? அப்படின்னா கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்கன்னா பொண்ணு மாப்பிள்ளை போய் பார்த்துட்டு வந்துட்டு நீங்க வீட்டுல என்ன வச்சுக்கிறீங்க? கல்யாணம் பண்ணி பொண்ணை கூட்டிட்டு வந்துருவேன். ஹலோ எந்த சிரமம் கொடுக்க மாட்டேன். பேசாம இருக்கணும். உலகனா பழசா போயிடறேன். அதுக்கு அதை வாடு பூவாட்டு வச்சு பாத்துக்கிறேன். பேசாம தான் இருக்கணும். எப்படி டெக்னிக் சிக்கனா? ஏமா கல்யாணம் பண்ணி நம்ம புள்ள பக்கத்துல சிரமம். அப்ப புள்ளைக்கு கம்பி கட்டி சிமுண்டு வாங்கி நம்ம வீடு கட்டுறது கண்டு தாயமா ஓட்டிட்டு வந்துட்டோம்னா பிரச்சனை இல்லாம இருக்கலாம். புள்ள பத்ததான் கூட்டிட்டு வந்துடலாம். நமக்கு வேலை மிச்சம்ல. தெரிஞ்சுக்க. என்ன தெரிஞ்சுக்கமா? ஏரியா ஒரு மாதிரியான ஏரியா. ஒரு மாதிரியான ஏரியானாதான் உன்னை போ சொல்லிட்டு இருக்கேன். அப்பையில இருந்து லூசு மாதிரி நீங்க பேசிட்டு இருக்க. நான் பட்டினா அடிச்சுக்கிறேன். எனக்கு கோவம் வராது. நான் ஒரு மாதிரியான பொம்பளைன்னு கூட பார்க்க மாட்டேன். என்னையா சொல்லிட்டு இருக்கேன்னா தென்பாண்டி சீமையில தேரோடு வீதியில மான் போல வந்தவனே யாரடிச்சாரோ யாரடிச்சாரோ வளரும் இனியே என்கிட்ட ஏறுவாடி இருந்து கூட்டத்தில் இருப்பாங்க. ஏன்னா பொம்பளை என்ன அடிச்சுக்கிட்டு இருக்கேன். உட்காந்து இப்பதான் பாட்டு வச்சேன். பெரிய இளையராஜாக்கு பேக்ரவுண்ட் ஆச்சா என்ன போட்டு வச்சுக்க தெரிச்சு வந்துருச்சு. உன்னை மன்னிச்சு விட்டுட்டேன். தெரியாம தெரியாம கை வச்சுட்டேன். சொல்றேன் என்னமா பேசிட்டு இருக்கும்போது ஒரு ஆம்பளை ஏன் முகத்துக்கா பாக்குறீங்களே? அந்த வானத்தை போல மனம் படைச்ச பொம்பளை கை நீட்ட நான் பொறுமையா போறேன். ஹலோ வேட்டியை மடிச்சு கட்ட. வேட்டி எங்கடா? இதுக்கு பேர் தான் வேட்டி அவுத்து அடிக்கிறீங்க சொல்றதா? பொறுமையா போறேன். அட வேட்டியை கட்டிக்கிட்டுமா? அடிக்கிறேன். அட ஒன்னே ஒண்ணு கண்ணே அட அதுல ஏற்றிடாதமா? ஏமா இந்த தலை நெஞ்சில கைய வச்சிடாத. என்ன மாறாடப்பா? நெஞ்சில மட்டும் கைய வைக்காத. ஏதோ நல்ல நேரம் சிரிப்பு முகத்துல கைய வச்சிடாத.
உங்களுக்குலாம் மூஞ்சி போல உடைச்சிருவேன். அந்த ஆள் சோத்தீங்கன்னா சோத்த விட்டு வேற எதை நிக்கிறாரா இல்ல கேக்குறேன். அந்த ஆள் என்ன அவ்வளவு பெரிய வெண்ணையா? சாரத்தை டெஸ்ட் எங்க தலையை வந்து நீங்க அப்படி லேசா இட போடாத. அந்த ஆளு தலைன்னு சொல்லி அம்மா இந்த ஊர்ல பெரிய அந்த ஆள் தலைன்னு சொல்லிட்டு திரியறாரு. இல்ல இல்ல எங்க தலைய பத்தி அப்படி நினைக்காத. மிரட்டியா கேக்குறேன். இந்தம்மா சிரிச்சுக்கிட்டு இருக்கான்னு பார்க்காத. சிரிச்சுக்கிட்டு இருக்கான்னு நினைக்காதமா. நீ மூடுப்பா. உன்னாலதான்டா பிரச்சனையா. என்ன பிரச்சனை? அவன் பேசாம தான் இருந்தான். தலையை பத்தி தெரியுமான்றதுக்கு அப்புறம் தான் அவன் உட்காந்து செவத்தோட செவத்த வச்சு குத்துறான். அவர் யார் தெரியுமானதுக்கு அப்புறம் அவன் சோதிக்கிறான் பீதிக்கிறான். இதெல்லாம் உன்னால எனக்கு உதவி பண்றவங்க பேர்ல ஓத்திரி பண்ணிட்டு இருக்கேன். உன்னை மன்னிச்சுட்டேன். என்ன நீ மன்னிக்க வேணாம். நான் சொல்றேன் கேளு. நீ சொல்ற நான் கேட்கணும்னு அவசியம் இல்ல. இவ்வளவு தாய்மாரை உட்கார்ந்து பாத்துக்கிட்டு இருக்கீங்க. அவங்களே வந்து உதவிட்டு நான் உங்க பிள்ளை மாதிரி இல்லையா? ஏய் டவுசர் கிழிஞ்சிருச்சியா? ஒரு பொம்பளை என்னை கை நீட்டா யாராவது ஒரு வார்த்தை சிரிக்கிறீங்க. கொஞ்சமாதையே ஏ அரபோத நாயே டவுசர் கிழிஞ்சு வச்சு பின்னாடி போச்சா விடுற அரசியல் அதெல்லாம் சேரசம். ஹலோ நம்ம கிழிக்காத சண்டைனா சட்டை கிழியாம இருக்குமா? அதுக்குன்னு டவுசர் ஏ கீழே இறங்கி கட்டு முதவி. இந்தாங்க நான் உன்னை மன்னிச்சுட்டேன். இந்த பிரச்சனை இதோட விட்டுரு. நீ ஒண்ணு என்னைய மன்னிக்க வேணாம். நான் பிரச்சனையை விடுற மாதிரி இல்ல. நான் களத்துல இறங்கிடுவேன். இறங்கு அப்படி எந்தம்மா இறங்கி தலையை பாரு. பத்தி உனக்கு தெரியாது. வேற மாதிரி இந்தம்மா என் தலைவரை பத்தி உங்களுக்கு தெரியாது. இல்லம்மா ஒரு கூட்டம்னு வை. ஒரு கூட்டம்னா அந்த ஆளை வெட்டி புரிய வெட்டி இனிமேல் நீ இறங்கியாச்சா? நீ எதுக்கு பேப்பர மாட்டே? ஒரு கூட்டம்னா அவர்தான் பஞ்சாயத்து. ஒரு பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு. என்ன பண்ணுவ? இல்லன்னா என்ன பண்ணுவேன்னு கேக்குறேன். நீ கை நீட்டிட்டீல ஏரியா விட்டு தாண்டி வந்துருச்சுல. வந்துருச்சுல ரயில எரிக்கிறோம்டா. தலைக்கு கோவம் வந்துருச்சு போச்சு. தலை ரயில கொளுத்துறேன். பஸ்ஸ கொளுத்துறேன். இன்னைக்கு ₹1 ஊருக்குள்ள நடமாட முடியாது. நீ கொளுத்திட்டு வா. நான் என்ன சொல்லிக்கிட்டு வேலை இருக்கு போயிட்டு இருக்காங்க. வெட்டியா கொளுத்திக்கிட்டு பொம்பளை ஆச்சுன்னு பாக்குறேன். பிரச்சனை நீங்க வேற பக்கத்து கொண்டு போறீங்க. அதனாலதான் அது போகுது. இன்னைக்கு நான் ஒரு முடிவு எடுத்துக்கேன். என்ன முடிவு எடுத்துட்டீங்களா? ஆமா சரி. என்ன சொல்றீங்க? நீ என்னைக்கு கை நீட்டு முடிவு வந்துட்டியா இன்னைக்கு நீ உயிரோட போக முடியாது. ஏன் இல்லன்னா என்ன பண்ணுவ? உன்னை இங்க கற்பழிக்கிறேன். என்ன பண்ண போற? உன்னை கற்பழிக்கிறேன். இல்ல எத்தனை வாட்டி தான் செய்வீங்க? உன் வாய்க்கு ஒரு விளக்கு போடணும்டா. போல உன்னை கற்பழிக்கிறேன். நீ எப்படி இந்த இடத்த விட்டு போறேன்னு பாக்குறேன். பப்ளிக்க உன்னை கற்பழிக்க போறேன். இன்னும் பயப்படவே மாட்டேங்கிறேன். நீ கற்பழி முதல்ல. இதை மாட்டவே நான் 1 மணி நேரம் ஆகி போச்சு. இது ஒரு கலட்டி கற்பழிக்கிறேங்கிற கொஞ்சம் கூட பயப்பட. நீ கற்பழிக்கிறேன்னு போற ஜெய் தெரியல. அப்புறம் எங்கிட்ட நீ நொட்ட போற? அவருதான் பயந்துகிட்டு திரியறாப்ல. முடிஞ்சா கையோட வந்தது. நானே கலட்ட 1 மணி நேரம் ஆகும். முடிஞ்சா நீ இதை கலட்டி கொடுத்தா அடுத்த சீனுக்கு நான் மாத்தணும். ப்ளீஸ் கலட்டி கொடு. மூடு இல்ல. ஒரு பொம்பளை பயந்து ஓடுனாங்கல்ல விரட்டி கற்பழிக்கிறான். இந்த அவத்துக்க இந்த பண்ணிக்கலாம் வேண்டாம் ஜீவன். நீங்க கற்பழிங்க. சமயக்கட்டில வேலை பார்க்கறேன். கற்பழியா முதல்ல அதை செய்யுங்க. உன்னை மறுபடியும் மன்னிச்சு விட்டுட்டேன். என்ன நீ முதல்ல ஒரு பொம்பளையா நட. இவ்வளவு தாய்மார் உட்கார்ந்துருக்கா. உன்னை நான் திருப்பி அடிக்கிறதுக்கு 5 நிமிஷம் ஆகாது. இடது கையில சுத்தி சடார்னு கீழே அடிச்சு முடியும் தரையில. ஏன் செய்யல? என் தாய் கூட பார்த்துட்டு இருக்கு. ஒரு வார்த்தை என்ன கேட்டு பிடிச்சனா தம்பி அவதான் ஒரு பைத்தியம் முடிச்ச சிரிக்கி இப்படி நடந்துகிட்டா. நீ ஒரு அறிவுள்ள பையன் இந்த மாதிரி செய்யலாமா? ஆத்தா மாறுங்க என்ன கேட்டுட்டா நான் மருந்த குடிச்சிட்டு செத்துருவேன். செத்துற வேண்டியதானே? மயத்துக்கிட்டு சாகுறேன். உன்னை கொண்டுட்டு தான் சாவேன். என்னதுக்கு என்னைய கொள்ற? என்னை கொள்ள வேற செய்ய. முதல்ல ஒரு பொம்பளையா லட்சணமா சபையில நடந்துக்க. ஏன் நான் பொம்பளையா லட்சணமா தான் நடந்துக்கிறேன். உன்னைய மாதிரி அப்படி யாரையும் குறையுமா தெரியுது? லம்படிச்சிருக்கீங்க நடக்க. யார பத்தி லம்படிங்கற? உன்னைய மாதிரியா தெரியுது? இல்ல கேக்குறேன். யார பத்தி லம்படிங்கற? இரு. வாய் பேச்சு வாயில இருக்கு. வாய் பேச்சு தான் பேசிக்கிறீங்க. என்னன்னு கேட்டீங்க? ஓ ஜௌரியதிங்க பேசிக்கிறீங்க. பேசிக்கிறோம். போ. போயாம வேட்டி வச்சு பார்க்கணும் ஆசைப்படக்கூடாது. ஆமா இங்க என்ன இருக்குன்னு காட்டுறேன். ஒரு நேரம் பார்த்தாச்சு. பெரிய கண்குள்ள காட்சி. ஹலோ அவர் தலை சொல்றாருமா. சொல்றாருல
இந்த பார், ஓயாம வேண்டிய விட்டு ஆணுக்கு ஒரு சட்டம் பெண்ணுக்கு ஒரு சட்டம் ஆதி காலத்துல வகுத்து வச்சிருக்கான். இல்லன்னு தெரிஞ்சு ஆம்பளை கூட போட்டி போட்டு ஜெயிக்கணும்னு நினைச்ச பொம்பளை எந்த பொம்பளையும் கிடையாது. ஏய், நான் ஜெயிப்பையா, என்னால முடியும். கிழிச்ச ஏய், என்ன கிழிச்சேன்ற? வாயெல்லாம் பேசாத, வாயெல்லாம் பேசல. நீ என்ன பண்ணா என்னால பண்ண முடியும். மாட்டிக்கிருவேன். நான் மாட்டிக்க மாட்டேன். நீ தான் எலி மாட்டிக்குள்ள மாதிரி மாட்டிக்குவ. இன்னைக்கு சபையில அசிங்கப்பட போறேன். என்னன்னு? அது உன் தாய் குலங்கள் முன்னாடி நான் ஏன் அசிங்கப்பட போறேன்? நான் பட மாட்டேன். ஆம்பளைக்கு பொம்பளை சமம் இல்ல. ஆமா, நான் செய்யற செஞ்சிருவேன். நீ என்ன செஞ்சா நான் செய்வேன். எனக்கு 1 முழம். என்னது? ஏய், உனக்கு 16 முழம். என்ன சேலை? சேலை. எனக்கு 1 முழம் துணி இருந்தா கோமணம் கட்டி இந்த கோயில 30 ரவுண்ட் அடிப்பேன். உன்னால கோமணம் கட்டி அடிக்க முடியுமா? பேசுற வாய். போயாங்கிட்டு நீ என்ன கோமணத்தோட தான் ஒவ்வொரு ரவுண்ட் அடிப்ப. நான் இந்த மாசம் 30 நாள் மொட்டை குண்டியா திரியறையா? புள்ள வளர்த்திருக்கீங்க வரப்பா, சூப்பர் புள்ள வளர்த்திருக்கீங்க. சரி போப்பா, நீ சுந்தரமூர்த்தி போ. மொட்டை குண்டி அடிக்கிறியா? ஏண்டி ஒரு பேச்சு கேட்ட நீங்களும் சிரிக்கிறீங்க. ஏண்டி எருமாட்டு சிரிக்க இப்படி செய்யலாமான்னு ஒரு வார்த்தை கேட்கக்கூடாது. போட்டின்னு வந்துருச்சு, நான் மொட்டை குண்டியா திரிவேன். நீ திரிவே, அதுக்கு எக்கோ வைக்கிறது பாத்தியா? மொட்டை குண்டிக்கு எக்கோ வச்ச ஒரே ஆள் அவர்தான் அன்னைக்குன்னு மைக் செட் போடுவாப்ல, சுத்தி லைட் லிட்லாம் கட்டி வைப்பாப்ல. மொட்டை குண்டியை பாக்குறதா பளிச்சுன்னு நம்ம திருவிழாவை இன்னையோட முடிக்கலாம்னு நினைக்கிறான். பொம்பளை பிள்ளை ஏற்றுக்குள்ள தெரிய நீ 1 மாசத்துக்கு வைக்கணும் பாக்குற. நீ அலைஞ்சாலும் அலைவ சொல்ல முடியாது. நீ அப்படி ஆள்தான். நீ தைரியமா செய்யற. முட்டை குண்டியா திருவிங்களடி திரி பரவாயில்ல. இத வேணா நீ செஞ்சு விடலாம். நான் செய்யற செஞ்சு விடுவியா? என்ன செஞ்சிருவியா? நீ செய்யுவேன், முடியும், பண்ணுவேன். கொண்டாட்டியே சேர்த்தா கூட மசூர் 1 வச்சுன்னு போவேன். என்னது? எண்ணி 7ஆம் நாள் 2வது கொண்டாட்டி கட்டுவேன். அக்கம் பக்கம் இருக்கேன் கேட்பேன், என்னன்னு நீ எல்லாம் மனுஷனாடா? கொண்டாட்டி செத்து ஈரங்காயில அதுக்குள்ள 2வது கொண்டாடி கேக்குதா அப்படின்னு கேட்டான்னு வெயி, நைஸா அடிப்பேன். எப்படி? எனக்காகவா இந்த கொண்டாட்டி? இந்த புள்ள குட்டிகளுக்கு ஒரு தாய் வேணுமேங்கிறதுக்காகத்தான் நைஸா அடிச்சுடுவேன். அடிச்சுடு. நீ எல்லாம் 7ஆம் நாள் தான் கட்டுவ. நான் அன்னைக்கே புருஷனை போட்டு தள்ளிட்டு நான் 100 கல்யாணம் பண்ணுவேன். என்னாலே முடியும். எனக்காண்டியா? வயிற்றுல உள்ள பிள்ளைக்கு ஒரு அப்பா வேணும். வீட்டு பக்கமே வரலையடி. நீ வரலையா? அப்புறம் எவண்டி வந்தது? யோ, அது உனக்கு தேவையா? ஓ, அப்ப எக்கோ வைக்காதப்பா, பேசும்போது வைக்க. ஆட்டோமேட்டிக்கா வருதா? நான் கூட நீ தான் வச்சிருக்கேன்னு நினைச்சேன். அப்பல இருந்து உங்களை தான் திட்டிட்டு. பரவாயில்ல பரவாயில்ல. அப்ப நீ 2வது வருஷம் கட்டுவ. நீ கட்டலாம், ஆனா நான் சொல்ற மாதிரி சொல்ல முடியாது. என்னன்னு? இப்ப நீ தான் எனக்கு 2வது. யோ, ஒரு பேச்சுக்கிட்டேன், ஒரு பேச்சுக்கு நெருப்புனா சொல்ல போதா? இப்ப நீ எனக்கு 2வது கொண்டாட்டு. உன்னைய கல்யாணம் பண்ணி நெடு வீட்டுக்குள்ள கூட்ட மாட்டேன். ஏங்க? வாசல்லே நிப்பாட்டுவேன். வாசல்லே நிப்பாட்டி செருப்பு எடுத்து ஆமா அடிச்சு புண்ணுமா இல்லையா ஓரமா போட்டுட்டு பழைய கட்ட விளக்கமாற எடுத்துக்கிட்டு நல்ல பரப்பரன்னு கூட்டி விட்டு சாணியை கரைச்சுக்கிட்டு. என்ன உன் கூட வந்ததுக்கு எனக்கு சாணியை வேற கரைச்சு ஊத்துவியா? சாணி விற்கிற விலைக்கு அதை கொண்டாந்து வந்து அழுத்துவாங்களா? வாங்க முடியுமா நம்ம போயின்னு சொல்ல வரேன். அது வாசத்தை வச்சு விட்டுட்டு உனக்கு ஆரத்தி எடுப்பேன். எப்படி? மணமகளே மணமகளே வா வா, ஒத்த கால தூக்கிட்டு எதுக்கு பாடி இருக்கிறீங்க? ஏங்க அது ஒத்த கால் இல்லங்க, வலது கால். வலது கால்? என் அறிவு, என் களஞ்சியமே, என்ன ஞாபகம் சத்திரா. முட்டூண்டு குருவி மண்டைக்குள்ள இவ்வளவு மூளை. வலது காலையாட தங்கம்? அந்த வலது காலம் சொன்னீங்க, அது 1 காலம் 2 காலம்? ஒரு கால். அந்த மயிரை தாண்டி நானும் சொன்னேன். அப்ப 2 காலம் சொல்லிட்டு பப்பரப்பான புலவு விட்டாங்கன்னே கிடப்ப உள்ள கூட்டிட்டு வந்து மூத்த பொண்டாட்டி போட்டா பெருசா பிள்ளையாரோட பெருசா மாட்டி அதுக்கு லைட் எல்லாம் போட்டு முன்ன விட்டுருப்பேன். உங்ககிட்ட காட்டுவேன். பாமா, இவதான் உங்க அக்கா. அவ இருந்த இடத்துலதான் நீ இருந்து குடும்பம் நடத்த போற. அந்த புண்ணியவதியை கும்பிட்டுக்கிட்டு வா அப்படின்னா அந்த உலகம் அதை ஒத்துக்கிறோம். நீ புருஷன் செத்துட்டான்னு 2வது புருஷனை கூட்டிட்டு வரும்போது மூத்த புருஷன் போட்டு அவ பெரிய கட்ட விட்டு மாதிரி அடிச்சு வச்சு ஒரு பெரிய மாலையை போட்டு, என்னங்க இவருதான் உங்க அண்ணன், அவரு செஞ்ச இடத்துலதான் நீங்க செய்ய போறீங்க, அவரை கும்பிட்டுக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி பாரு. சொருப்ப கலட்டிக்கிட்டு பீய தொடுக்கிட்டு அதுலயே அடிப்பேன். ஐயா அடிப்பானா இல்லடா? அங்கதான் நிக்கிறான் சிங்கியா. அட போயாங்கிட்டு நீ தான் போட்ட மாட்டியா? ஏன் என் புருஷன் போட்ட மாட்டினா தொங்க மாட்டேன் நான் சொல்லுது. அதுவும் தொங்கும். நானும் என் புருஷன் போட்டா பெருசா மாட்டுவேன். மாட்டி மாலையில எல்லாம் போட்டு பாருங்க. 2வது புருஷன் காட்டுவேன் பாருங்க. எத்த தண்டி இருக்கு. முட்டை குண்டி போட்டா மாட்டேங்க. என்னங்க எந்த வார்த்தை கேக்குறீங்க?
காது வரையும் மீச வச்சிருக்காரு பாருங்க. மீசையா? ஒரு நாள் அந்த ஆளு எடுத்துட்டாரு மீசையவா? அன்னைக்கு வச்ச மீன் குழம்புல விஷமா? அன்னைக்கு போன சேர்ந்து ஏமா நான் சிக்க மாட்டேன்டி. அதுல இத்தனை குழம்பு இருக்கும்போது அது ஏன் மீன் குழம்பு வைக்கிறீங்க? வாட தெரியும். மீன் குழம்புல விஷம் வச்சா தானே சிக்குவாங்க. நான் உன்னை கல்யாணம் பண்ணா சைவத்துக்கு மாறிடுவேன். சாம்பார சாப்பிடுவீங்கல்ல? சாம்பார்லயுமா? சாப்பிட மாட்டேன்ல. நான் ஒன்லி பால் தான் சாப்பிடுவேன். பாலை குடிப்பீங்கல்ல? கிளாஸ்ல வச்சா தானே கலப்பேன். டைரக்டா சாப்பிடுவேன். எப்படி? வளரும் பிள்ளை. எலி பேஸ்ட தடவிடுவேன். ஈரத்துணியில தொடச்சிருவேன். ஏன்? தொடச்சிட்டு சாப்பிடுவேன். அது என்ன தொடச்சிட்டு சாப்பிடுங்க? அப்ப எலி பேஸ்ட் எல்லாம் அந்த ஈரத்துணியில வந்துரும். கையால புடிச்சு கட்டிடுவோம். நாக்குல நக்கியாத எடுத்துக்கேன். ஐயா விட மாட்டேன். சாக்க வயல் பிரகாஷ் மாமா, பிரகாஷோடைய மாமா அவர்கள். ஹலோ எனக்கு ஹலோ உங்களுக்கு இல்ல, பிரகாஷ் மாமானா டான்ஸுக்கு அவங்க மாமா பிரகாஷ் வந்து. அப்ப அவருதான் மாமாவா? ஏய் புரியலையே. அப்ப நான் அவர்கிட்ட தான் பேசணுமா? தாய் மாமன் இல்லையா? கேட்டுக்கிறியா? முதல்ல இவன் மாமா நீங்க இவன்ட்ட ரேட்டு பேசணும்னு நினைச்சேன். இப்ப ஆளை மாத்துறீங்க. மாத்தி மாத்தி சொன்னீங்கன்னா நான் எத்தனை புரோக்கரை பாக்குறது? எனக்கு ரொம்ப சிரமம்யா. 100 ரூபாய் எனக்கு நன்கொடையாக நான் ஏற்றுக் கொள்கிறேன். நான் மாமாவாகும், அவர் மாமாவாகும். நாங்கள் மாமாக்கள் 20 முறை ஏற்றுக் கொள்கிறோம். நீங்க மாமாவா? அப்படியா? எப்படியா அன்பர்கள் சொன்னா சேர்த்தானியா? ஹலோ நீங்கள் மாமாவா? ஆல் மாமாஸ். நாட்டுக்கே சுதந்திரம் வாங்க பாடுபட்ட நேருவே மாமான்னு சொல்லும்போது மாமா அவரும் கிரேட் மாமா தானே. அதுல என்ன இருக்கு? உச்சரிக்கிறேன். ஹலோ எச்சரிக்கிறேன். இந்த பிரச்சனை இதோட விட்டுட்டு பொம்பளை பிள்ளைட்ட எப்படி பேசணும்னு தெரியல. மேல கை வர தொடப்படாத. பேசிட்டு போய் மேல கை வர. ஒரு அன்னைக்கெல்லாம் போட்டு அமுக்கின பேசாம தான் இருந்தேன். அந்த கிழவிய போட்டு அமுக்கின நீ தானே? பாவி பேல நீதானா? அன்னைக்கு வந்தது யாரு? எங்க அம்மாச்சி. அந்த கிழவி எது கூட்டு வந்த அன்னைக்கு? அது கரெக்டா உன் வளத்துக்கே இருக்குது. அப்புறம் அவங்க உன் சாலை வேற பொத்தி படுத்துருந்துச்சு. நீதானாக்கும் நினைச்சு அந்த கிழவி ஊரு உள்ள திட்டிக்கிட்டு இருக்கியா? சரி விடு. இந்த ஆளு ஒழுங்கா பண்ணல, ஒழுங்கா கொஞ்சம் போதையில இருந்துட்டு கல்யாணம் கழட்ட முடியும். அதையும் சொல்லிவிட்டாளா? அவனை கண்டிச்சு வைக்கிறது இல்லையா மாமா? மேல விழுக சொன்னா ஐயோ மாமியாளா? பரவாயில்ல சமாளிச்சுக்கிறோம். ஆமா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மாம்பழையா வர மகன். மாம்பழமா? என்ன மாம்பழம்? மல்கோவா. வாவ். மாம்பழத்துல பலசாதி மாம்பழம் என்னென்ன இருக்கு தெரியுமா? என்னென்ன? மல்கோவா, மல்கோவா, குதாத்தா, பங்கனப்பள்ளி, செந்தூரம், கல்லாமணி, பாலாமணி, நீலா, நீலாமணி, நீலாதா, நீலா இவ்வளவு மாதிரி இருக்கு. இது எந்த மாம்பழம்? என்ன நீ ஓல்டு டான்ஸ் பேரா சொல்லிட்டு இருக்கீங்களே? நிஜமா மாம்பழத்து பெரியாதெல்லாம் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஏமா இது மல்கோவா. நல்ல கலர், சூப்பர் கலரா அப்படி பார்த்தோன்னு சாப்பிடணும்னு தோணுது. என்ன விலை? ஒரு மாம்பழம் 2000 ரூபான்னு வைக்கிறேன். ஒரு உள்ளே வாங்கிக்கிறேன். திங்க தெரியாத வேலைட்டு வைத்தாக்கா அப்படி எப்படி? ஹலோ ஹலோ அதுக்காக ரொம்ப பேசாதீங்க. காசு இல்லைங்கிறது தான் வாங்கலையே ஒழிச்சு திங்க தெரியாது மட்டும் சொல்லாதீங்க. காசு இல்லையா? அது திங்க தெரியாதுன்னு சொல்லாதீங்க. ஒரு மாம்பழத்தை வாங்குவான், கத்தியை வட்டுப்பான், கீட்டா எடுத்து சாப்பிடுவான். நான் சொல்லல, நீங்க 4 அறுத்து போடுவாங்க. நீதான் சொல்லலையே. நீங்க கொடுக்க கூடாதுப்பா. வேற கத்தி வச்சு அறுப்பாங்க, செப்டிக் ஆயிரும். கத்தி படவே கூடாது. வேற கத்தி படாம சாப்பிடறதுக்கு ஐடியா சொல்லிட்டாங்க. எப்படி? முதல்ல மாம்பழத்தை கையில் எடுக்கணும். சும்மா தானே இருக்கேன், அப்புறம் சும்மா இருக்கேன்னா முதல்ல மாம்பழத்தை கையில் எடுத்து அந்த ஐயா ஒரு மாதிரி அந்த ஐயா இன்னைக்காவது நான் செய்யறது மல்லாக்கா படுத்து அவர் செய்யறதா நினைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கட்டும். போயிட்டு இன்னைக்கிட்ட ஒரு பார்க்கறது நாடகம் நடக்கும்போது கேமராக்கு பாதுகாப்பு கூட்டு வந்திருக்கேன் பையன். பிரச்சனை இல்லை, அவன் தூங்கிட்டாலும் அவர் பார்த்துக்கு வராது. அதை எப்படி பார்க்கறாரு பத்தியா? அவர் கேமரா தாங்க பார்த்துட்டு கீழே தண்ணி வச்சு போய்க்க. மாப்பிள்ளை வைக்காத அம்மா சும்மா பங்குனி மாசமே அக்னி சட்டி எடுத்துட்டேன்டா. இப்ப கூட என்ன அளவு ஊத்துறது கேட்பாரு. உனக்கு அளவுன்னு பேர் வச்சு ரொம்ப தப்பா. நீ அளவு ஊத்துறதுலயே இருக்க.
அழகு மட்டும் நீ ஊத்திக்க, என்னைய குத்தாது. இந்த குத்தியை தாங்க மாட்டேங்கிறிய. தவிட்டு போற என்னைக்காவது ராக்கெட் இடம் மாதிரி புருட்டுன்னு போக போகுது. தெரியாம பண்ணிட்டேன். யாரை பார்த்து என்ன உனக்கு தான் குத்த தெரியல. அது ஒரு நேரத்துல எப்படி இல்ல என்ன ஒரு நேரம் இல்ல எப்ப கோவிச்சுக்காது. ஹலோ ஹலோ மைக் அங்க இருக்கு. வச்சுக்கவா என்ன ராணி? ஓ ராணி. ஓ சொல்லுங்க. என்னடி ஓ? அத வார்த்தைக்குனாச்சும் அதை சொல்லிக்க முடியும் இல்ல. உங்கள்கிட்ட நான் ஒண்ணு கேட்கணும், சொல்லுவீங்களா? நான் உன்னை ஓப்பனா அதை போல வாய் இருக்காரு. நான் உன்னை ஓப்பனா கேட்கணும். ஓப்பனா பேசலாம் நினைக்கிறேன். சரி, ஓப்பனா கேட்டா தான் சண்டைப்படுறீங்க. நீங்களாவது என்னை ஓப்பனா உங்க பிரச்சனை என்ன அத நான் ஓச்சு. அவர் பிரச்சனை மறைமுகமா சொல்றாரு, நீங்களாச்சும் வெளிப்படையா பேசுறீங்க. நான் ஒண்ணு கேட்கிறேன். என்ன உங்களுக்கு டேமேஜ் ஆயிடுச்சு? என்ன பார்த்தா டேமேஜ் ஆனது தெரியுதா? மண்டே போந்து விடு. அப்படியே தெரியுது. வேண்டாம் ஐயா, வேண்டாம் வேண்டாம். டேமேஜ் இல்லங்க, டன் ஸ்லிப் ஆயிடுச்சு. பேசுறதுக்கே டங்கு ஸ்லிப்பாச்சுன்னா அப்புறம் மறுபடியும் நீங்க அங்க என்ன நொட்ட போறீங்க? அதுல ஸ்லிப் கரெக்டா போகும். மேரேஜ் ஆயிடுச்சான்னு கேட்க வந்தேன். என்னை மீறி எவன் ஒருத்த காலி கட்டி அவனை வெட்டுவேன் நான். எதுல வெட்டுவீங்க? எதுலயோ. யாரு கண்டா உனக்கு என்னை பிடிச்சிருக்கா? சரி, எனக்கு வேலை இருக்கு, படக்குன்னு சொல்லுங்க. உன்னை எனக்கு பிடிச்சிருக்கியா? பண்ணியா? காதை தானே பட போறேன். பண்ணியா? பண்ணி தொலையா? லவ் பண்ணிட்டாலும் கிளுக்குன்னு தான் இருக்கேன். ஒரு ஃபீலிங்கோட சொல்லலாம்னாக்கா பண்ணிட்டு போ, எனக்கு வேலை இருக்குன்னா மயிரில் அவர் லவ். ஹலோ, கடுப்பு தான் வரும். உங்களுக்கு எப்படி வரும்? உங்களுக்கு வேற வேலை இல்ல, பிள்ளைக்கு வேலை இருக்கு, சீக்கிரம் செஞ்சு உங்கள மாதிரியா வெட்டியாவா இருக்கேன்? எனக்கு வேலை இருக்கு. உங்க புள்ள பாக்குற வேலை எனக்கு நல்லா தெரியும். குழந்தைகிட்டு தூங்குறதுக்கு ஒரு வேலை, உன்னை கொல்ல போய் பாத்துக்க. நாளைக்கு இதே மாதிரி ஃபர்ஸ்ட் நைட்ல வந்துட்டு எனக்கு வேலை இருக்கு, சீக்கிரம் முடிச்சுட்டு விடுன்னு சொன்னீங்கன்னா கடுப்பாயிருவேன். நான் கொஞ்சம் டைமிங் இல்ல இல்ல. இப்ப நான் என்ன சொல்றேன், நாங்க நடக்கிறதுக்கே இவ்வளவு நேரம் ஆகுது. அப்புறம் சரி சரி சரி, அங்க பேசு. உங்க வேலையை நீங்க பாருங்க, எங்க வேலையை நாங்க பாக்குறோம். நாளைக்கு அசத்திருச்சு அதுக்காண்டியா. சரி விடு, நீ உன் வேலையை நீ பாரு, நான் என் வேலையை நான் பாத்துக்கிறேன். எனக்கு வேலை இருக்குங்க. ஆனா ஒண்ணு சொல்றேன், என்ன? உன் வேலையை நீ பாக்குறதுல நான் இடைஞ்சல் பண்ண மாட்டேன். நான் என் வேலையை பார்க்கும்போது நீ இடைஞ்சல் பண்ணக்கூடாது.
அது நியாயம். இல்ல அந்த டீல் ஓகே. ஓகே தானே? ஓகேங்க. நான் ஒத்துக்க மாட்டேன் இது. இனி நான் என் வேலையை நான் பார்த்துக்கிறேன். என் தூக்கம் கிளம்பி வரும் ஆத்தி. உன் வேலையை நீ பாரு. அப்படி இல்லம்மா. எப்படி பார்க்க மட்டும் பாரு. என் மாமனார் சொல்ற கேளுமா. அசரை போட்டு செய்யறனா இல்லையா மட்டும் வேலைக்கு பாரு. நீங்க போலும். எப்படியே மாப்பிள்ள சொல்லியா? சரிங்க சரிங்க சொல்லுங்க. அந்த சுருக்கியா பாடிடுவா. வாவா வஞ்சிடமாறே வந்தால் என்னை தருவே. வாவா வஞ்சிடமாறே வந்தால் என்னை தருவே. வாழ்நாளிலே நீ காவலே நீ பாரி நான் பாரியாக. வாவா வஞ்சிடமா தந்தால் தன்னை இங்குதானே. இருட்டு வயிறு ஈரத்தாமரை வாய்விட்டு சிரிக்காதோ. வாய்விட்டு சிரிக்கும் மாலை வேளையில் தேன் சொட்டு தெரிக்காதோ. உனக்கு தேகத்தில் இருக்கு தாகத்தை தணிக்காதோ. அம்மாடி நீ கொண்ட வேகம் ஆத்தாடி தாங்காதம்மா. கூத்தாடும் போது மூச்சத்தை நோடாதம்மா. போதும் போதும் வந்தால் என்னை தருவேனே. நான் உன்னை நினைத்து நேற்று ராத்திரி நூலாட்டம் இழைத்தேனே. நான் கூட நினைத்து வேறு மாறி பாப்பாட்டம் போதித்தேனே. ஆசைகள் எனக்கும் அங்கங்கே இருக்கு அனைத்தான சத்துவதே. கூத்தாடும் போது ோகாதம்மா. கால் மீது கால் போட்டு பாரு கல்யாணமா இல்லையோ. காலம் நேரம் பாபா வண்டியிலம்மா வந்தால் என்னை தருவேனே. வாழ்நாளிலே நீ காவலே நீ பாரி நான் பாரியா. வந்தால் கண்ணீரம்மா வந்தால் என்னை இங்கு காணே. ஓகே நீ என்ன பண்ற? என்ன பண்ண? வீட்டுக்கு போ. வீட்டுக்கு போய் மாமா கடைக்கு போறேன். எதுக்குங்க கடைக்கு போறீங்க? ஜாமான் இங்க வாங்கணும்ல. ஆமா ஜாமான்லாம் வாங்கணும். மாலை மாலை தாலி தாலி வேட்டி வேட்டி நெல்லு நெல். சொந்த வந்ததுக்கெல்லாம் சொல்லி விடுங்க. ஆமா எதுக்கு? வட்டி வேலை வாங்கிக்கிங்க. எதுக்கு? காமாட்சி விளக்கு வாங்கிக்கிங்க. ஆமா ஏய் கல்யாணத்துக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன், நீ கருமாதிக்கு சொல்லிட்டு இருக்க. ஏங்க காமாட்சி விளக்கு நெல்லு தலைமையில உட்காந்து அளவு இருக்கா? ஏங்க இல்லங்க கல்யாணத்துக்கு இதெல்லாம் தேவைங்க. ரைட் ஓகே நல்லா வாங்கிட்டு வந்துடுறேன். நீ முன்னாடி போய் ரெடி பண்ணு. எதை? எல்லாத்தையும் ரெடி பண்ணு. மாமா பின்னாடி வந்துடுறேன். எல்லாத்தையும் நீ ரெடி பண்றது பெருசு இல்ல. நான் வந்ததுக்கு அப்புறம் நீ என்னை ரெடி பண்றதுக்கு வேற உன்னை எதுக்கே நான் ரெடி பண்ண? அதுதான் பெரிய விஷயம். அதுலதான் நீ கலைமாமணி பட்டம் வாங்கணும். போ இதுல இருந்து தெரிஞ்சுக்க. எல்லாம் உன் கையில தான் இருக்கு. ஐயோ எல்லாத்தையும் ரெடி பண்ணி ready பண்ண முடியாத ரெடி பண்ணணுமா? அதுதான் உன் திறமை. பைத்தியக்காரி எப்படி பேசிட்டு போற வித்தியா? அட போட்டு எங்க போயிடுவோம்? ஆடினால் ஓடினால் பாடினாள் அது அவ்வளவுதான்.
ஆடினால் பாடினால் ஓடினா ஓடிட்டா எங்க ஓடிடுவா? எங்க போயிருப்பது? கிணத்து தண்ணியை வெள்ளமா கொண்டு போய் அத சொல்லுங்க. படுதாவை தாண்டி அந்த பக்கம் போயிட முடியுமா? முடியுமா? அவன் வண்டி எடுத்துட்டு ஊருக்கே போயிட்டான். நீ அவன் வந்ததுக்கு அப்புறம் தான் போக முடியும். 2 தூத்த வச்சனையுமே வண்டி பதிஞ்சுக்கிறவனு போயிட்டேன். அம்மாளு இன்னும் 2 தூத்த விழுந்திருந்தா வீட்டுக்கே போயிருப்பேன். எங்க இருக்கான்னு தெரியல. காலையில தான் அவன் ஆளை தேடணும். போனா போயிட்டு போறான், வந்துடுவேன். இருந்தாலும் என் மனசுல இருக்க வேதனை ஒரு ஜீவன் அழைத்தது, ஒரு ஜீவன் துடித்தது. இங்கு எனக்காக அழ வேண்டாம், சிறு கண்ணீரும் விட வேண்டாம். உன்னையே எண்ணியே வாழ்கிறேன். இதை கொஞ்சம் உள்ளே வாழ்கிறேன். ஒரு ஜீவன் அழைத்தது, ஒரு ஜீவன் துடித்தது. இங்கு எனக்காக அழ வேண்டாம், சிறு கண்ணீரும் விட வேண்டாம். உன்னையே நீ வாழ்கிறேன், உன்னையே நீ வாழ்கிறேன். ஒரு ஜீவன் அழைத்தது, ஒரு ஜீவன் துடித்தது. முல்லை பூ போலே உள்ளம் வைத்தார், முல்லை உள்ளே வைத்தாள். என்னை கொள்ளாமல் கண்ணும் வைத்தார், நெஞ்சில் கண்ணும் வைத்தார். நீ இல்லை என்றால் என்பாரில் பகலென்று ஒன்றே கிடையாது. அன்பீனம் வாழ்வில் பிரிவென்பதில்லை, ஆகாயம் என்றால் உடையாது. இன்று காதல் பிறந்த நாள், நம் வாழ்வில் சிறந்த நாள். மணவாளை சூடும் நாள் பார்க்கவே ஒரு ஜீவன் அழைத்தது, ஒரு ஜீவன் துடித்தது. உன்னை நான் கண்ட நேரம் கண்ணில் மின்னல் உண்டானது. என்னை நீ கண்ட நேரம் நெஞ்சம் துண்டானது. காணாத அன்பை கண்டேன் இங்கு, காயங்கள் எல்லாம் பூவாக. காமங்கள் ஒன்றே காதலல்ல, கண்டேனி உன்னை தாயாக. மழை மேகம் பொழியுமா, நிழல் தந்து விலகுமா. இனிமேலோ என்ன சந்தேகமா. ஒரு ஜீவன் அழைத்தது, ஒரு ஜீவன் துடித்தது. இன்று எனக்காக அழ வேண்டாம், சிறு கண்ணீரும் விழ வேண்டாம். உன்னையே எண்ணி வாழ்கிறேன், உன்னையே எண்ணி வாழ்கிறேன். லலலலா 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 லலலலா